ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி 2023 கேட்ட ஐஎன்எம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சுயமரியாதை இயக்கத்தில் கீழ்வருவனவற்றை பொறுத்துக. அதாவது சுயமரியாதை சம்பந்தப்பட்ட இயக்க மாநாடு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, குடியாத்தம் சுயமரியாதை கூட்டம். இதற்கு தலைமை வகித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கரீம் ஷாஹிப். ஓகேங்களா? அப்துல் கரீம் ஷாஹிப். இரண்டாவது சுயமரியாதை மாநாடுக்கு யார் தலைமை வச்சிருப்பாங்கன்னா மிஸ்டர் ஜெய்கர். இந்த இரண்டாவது சுயமரியாதை மாநாடு எங்க நடந்திருக்கும், இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல தான் பார்த்திருந்தோம். எங்க நடந்திருக்கும்னா ஈரோட்ல நடந்திருக்கும். இதை நம்ம கூட ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம். ரோட்ல கார் போறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரோடுங்கிறது ரெண்டாவது மாநாடு, காருங்கிறது ஜெய்கர், அவர் தான் தலைவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிறிஸ்துவ மாநாடுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னா அல்டோன் ஸ்லாட்ஸ் அப்படிங்கிறவர் தான் தலைமை தாங்கியிருப்பார். யாரு? அல்டோன் ஸ்லாட்ஸ். நெக்ஸ்ட் சத்தியாகிரக கமிட்டிக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாருன்னா ஆர் சின்னையன், அவர் தலைமை தாங்கியிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1925ஆம் ஆண்டு ஈவேரா சுயமரியாதை இயக்கத்தை துவக்கினார். இது நமக்கு தெரியும். 1925 தான் ஈவேரா என்னதான் ஸ்டார்ட் பண்ணா, சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவாரு. எப்படி ஸ்டார்ட் பண்ணா, 1925 நவம்பர் 21 காஞ்சிபுரத்துல ஒரு மாநாடு நடக்கும். அதுல அவர் என்ன சொல்லணும், சேரன்மா தேவி குருகுல பிரச்சனை பத்தி சொல்றாரு. ஏன்னா வி சுப்பிரமணியனார் காங்கிரஸ் சார்பா அந்த இதை நடத்துவாரு, அந்த குருகுலத்தை. என்ன பிராமண மாணவர்களும் மற்றவங்களும் வேற வேற வித்தியாசமா நடத்தப்படுறத உணர்றாரு. உடனே அதை பத்தி கொஸ்டின் கேட்கிறாரு பெரியாரு. நெக்ஸ்ட் இதை பத்தி கொஸ்டின் கேட்பாருன்னா வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், அதை பத்தி கொஸ்டின் கேட்பாரு. அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிம்பாங்க. உடனே பெரியார் அது அப்படின்னா நான் அதை விட்டு போறேன், விளக்குறேன் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் விட்டு விலகி 1925 எதை ஸ்டார்ட் பண்ணுவாருன்னா சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்க, அது சம்பந்தமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சுயமரியாதை இயக்கத்தோட அதிகாரப்பூர்வ இதழ் அப்படி என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கமானது மக்களிடையே சுயமரியாதை, சுயநம்பிக்கை மற்றும் புரட்சிகரமான சிந்தனைகளை வளர்ப்பது. இது சரியானு கேட்டீங்கன்னா அது சரிங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அரசியல் மற்றும் சமுதாய விடுதலை நலன்களை அனுபவிப்பது. இதுவும் சுயமரியாதை இயக்கத்துல தான் இருக்கும். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, நந்திமலையில் யார் தனது அரசியல் வாழ்விற்கு பிறகு ஆசிரமத்தை நிறுவியது? இதற்கு சரியான விடை யாருன்னு பார்த்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மாச்சாரி. நீலகண்ட பிரம்மாச்சாரி தான் எனக்கு சரியான விடை. அவர் தான் நந்தி மலையில ஆசிரமத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இவர் ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. என்ன இயக்கம்னா பாரத மாதா சங்கம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இப்போனா 1904 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இந்த சங்கத்துல தான் யார் உறுப்பினராக இருப்பாருன்னா நம்ம ஆஷா சுட்டு கொலை பண்ணவரான வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவர் அதுலதான் மெம்பரா இருப்பார். ஓகேங்களா? அவர் தான் ஜூன் 17, 1911 என்ன பண்ணுவார்னா சுட்டுக் கொள்வார். ஓகேங்களா? சுட்டு கொண்டு அவர் தன்னையே தற்கொலை பண்ணிப்பாரு. இந்த இயக்கத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா ஆங்கிலேயர்களை கொள்வதன் மூலம் மக்கள் மறச்சியில இந்த புரட்சியை வளர்க்கறது, அந்த சுதந்திர போராட்ட உணர்வை ஈடுபடுத்துறது தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1934ஆம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற 9வது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய பெண்மணியின் பெயரை குறிப்பிடுக. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஓகே.